மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க பண்ற 10 காமனான மிஸ்டேக் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு இன்டர்வியூக்கு போய் நீங்க அட்டெண்ட் பண்றீங்கன்னா ரெஸ்யூம் சொல்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஸ்யூம் மூலியமா தான் ஒருத்தவங்க கூட நீங்க இன்டர்வியூவர் கூட இன்டராக்ட் பண்ண முடியும். அப்பதான் இன்டர்வியூவர் உங்களோட ரெஸ்யூமை பார்த்துட்டு எப்ப ரெஸ்யூம்ல இருக்க டீடைல்ஸ் தவிர மத்த ஏதாச்சும் சொல்லு, ஒன்னு பத்தி சொல்லு அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ ஆக மொத்தம் ரெஸ்யூம்ல நீங்க பண்ற 10 காமனான மிஸ்டேக் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எல்லா மிஸ்டேக்கும் நீங்க ஒன்னொன்னா ரெக்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இந்த மிஸ்டேக் எல்லாம் உங்க ரெஸ்யூம்ல பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடி. நான் ஒரு இமெயில் ஐடியை வந்து ஒரு ரெஸ்யூம்ல பார்த்தா என்ன போட்டிருந்தாங்கன்னா randy.rajesh@gmail.com அப்படின்னு போட்டிருந்தாரு. இது மாதிரி அன்ப்ரொஃபஷனலாக இருக்கிற இமெயில் ஐடியெல்லாம் தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்க. இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. சப்போஸ் உங்கள்கிட்ட அன்ப்ரொஃபஷனலான இமெயில் ஐடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா ஒரு புது இமெயில் ஐடி ப்ரொஃபஷனலாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் ரெக்ரூட்டர் முன்னாடி உங்களுக்கு ஏற்படுத்தும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து ஒரே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து வச்சிருக்கு. ஏன்னா ஒரு சில ரெக்ரூட்டர் கால் பண்ண வச்ச மொபைல் நம்பர் வந்து சப்போஸ் அன்ரீச்சபிளாக இருந்துச்சுன்னா அடுத்த ப்ரொஃபைலுக்கு மூவ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்க திருப்பி வந்து அந்த மொபைல் நம்பருக்கு ரீச் அவுட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரெஸ்யூமில் உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ண வச்சா ஒரு 2 மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமை வந்து 3 பேஜ் 4 பேஜுக்கு போடுறது. ஒரு ரெக்ரூட்டர் வந்து ஆவரேஜாக ஒரு ரெஸ்யூமை 5 செகண்ட்லேருந்து 7 செகண்ட் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. ஸோ 3 பேஜ் 4 பேஜ்லாம் ரெஸ்யூம் இருந்துச்சா அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் போயிட்டு அடுத்த ரெஸ்யூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே நீங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணுறீங்கன்னா 2 பேஜ் இல்லை 2 பேஜ் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணுங்கள். அதை தாண்டி பண்ணாதீங்க. அதுலேயே இன்ஃபர்மேஷனை எவ்வளோ கிறிஸ்பாக தர முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 4வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கீ ஸ்கில்லை மென்ஷன் பண்ணாமல் விடுறது. ரெஸ்யூமில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயமே உங்களோட கீ ஸ்கில்லை நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னா அந்த ப்ரொஃபைலுக்குன்னு ஒரு கீ ஸ்கில் இருக்கும். அந்த கீ ஸ்கில் என்னென்னு சொல்லி நீங்கள் லிங்க்டின்ல போய் பார்க்கலாம், இல்லை கூகுளில் போய்ட்டு நார்மலாக சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுறதை வச்சு உங்களுக்கு அந்த கீ ஸ்கில் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஒரு ரெக்ரூட்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 செகண்ட்லேருந்து 7 செகண்ட் தான் பார்ப்பாரு. அதில் அவர் முக்கியமாக பார்க்குற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் உங்களோட ரெஸ்யூமில் இருக்க ஸ்கில்லோ மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த ரெஸ்யூமுக்கு மூவ் ஆகிடுவாங்க. ஸோ கீ ஸ்கில் அப்படின்னு சொல்கிறத தனியாக மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 5வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th 12th யூஜி பிஜின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எப்போதுமே அப்படி மென்ஷன் பண்ணாதீங்க. டிசெண்டிங் ஆர்டரில் மென்ஷன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து லோவர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போகிற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 6வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை கண்டிப்பாக வந்து ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைலை சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய அச்சீவ்மெண்ட் நீங்கள் பண்ணது, உங்கள் கம்பெனியில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகி நிறைய வேலைகள் பார்த்தது, இது எல்லாத்தையுமே வந்து உங்கள் லிங்க்டின்ல போட்டு அந்த லிங்க்டினை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. அடுத்து 7வது விஷயம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் கிராமட்டிக்கல் எரர். ஸோ ஒரு ரெஸ்யூமை ஃபில்டர் பண்ணுறாங்கன்னா ஒரு ரெக்ரூட்டர் பார்க்க முடிச்சு ரெக்ரூட்டருக்கு எப்போதுமே நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கும். அந்த ரெக்ரூட்டர் அந்த ரெஸ்யூமை பார்க்குறாங்களா, என்னடா ரெஸ்யூம்லேயே இவ்வளோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது, இவனுக்கு எங்கே பேசவா தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களோட ரெஸ்யூமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தனியாக கால் அவுட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸை கால் அவுட் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் புதுசாக பண்ணீங்க, கம்பெனிக்கு எப்படிலாம் அது மூலியமாக ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு, இல்லை ஏதோ ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணாங்க, இல்லை ஏதோ ஒரு காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து கிளியராக கிறிஸ்பாக கொடுங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ப்ராஜெக்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் பண்ண மச்சா உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதில் நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் மென்ஷன் பண்ண மச்சா சொசைட்டிலேயோ இல்லை இண்டஸ்ட்ரியிலையோ இந்த ஒரு நீட் இருந்துச்சு, அந்த நீடை வந்து என்னோட ப்ராஜெக்டை வச்சு நான் ஓவர் கம் பண்ணேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனிச்சு அப்படின்னு சொல்லி கிளியராக கால் அவுட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இரலவெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களோட ரெஸ்யூமில் போடுறது. அதாவது ரெஸ்யூமில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் போடணும்னு அவசியமே கிடையாது. ரிலிஜியன், கேஸ்ட்டு, மேரிட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம வந்து இந்த ரிலிஜியஸ், கேஸ்ட் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து இப்போ எந்த ரெக்ரூட்டருமே பார்க்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக அவாய்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்கள் ரெஸ்யூம். அடுத்த கடைசியான ஒரு விஷயம் போனஸ் டிப்ஸ் மாதிரி எல்லாருக்கும் தரேன்.
இப்போ நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கன்ஃபார்மாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு 3 அச்சீவ்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த 3 அச்சீவ்மெண்ட்லேயும் என்ன விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா 3 விஷயம் என்னாச்சும் அச்சீவ் பண்ணுது. இல்லை நான் ஃப்ரெஷராக இருக்க மச்ச நீங்கள் பண்ண காலேஜில் பண்ண சின்ன விஷயத்தை கூட நீங்கள் கால் அவுட் பண்ணலாம். காலேஜில் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தது, இல்லை காலேஜில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணது, இல்லை காலேஜில் ஒரு கம்பெனியில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணது, இல்லை ஒரு கம்பெனியில் உள்ள சீனியர் மேனேஜ்மெண்ட் கூட கோஆர்டினேட் பண்ணது, இல்லை ஒரு காலேஜில் வந்து பெரிய லெவலில் என்னாச்சும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே ஒரே சூப்பராக கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்கள் அச்சீவ்மெண்ட்டில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த 10 காமனான மிஸ்டேக்கும் உங்கள் ரெஸ்யூமில் பண்ணாத இருங்க. சப்போஸ் இதில் என்னாச்சும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட்லிஸ்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்கன்னா நௌக்கரி, இண்டிட், லிங்க்டின், இது எல்லாமே வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதோட வெப்சைட்டை போய் பார்த்தா தான் உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ரெக்ரூட்டர் பார்க்க மச்சா ரெக்ரூட்டருக்கு அந்த சைட்லேருந்து தெரியும். இப்போ இந்த ஜாப் தேர்வு வந்து லாஸ்ட் சீன் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த லாஸ்ட் சீனை பார்த்துட்டு அவங்க யோசிப்பாங்க, ஓ இவர் வந்து வேலையை தேடல போல, இவருக்கு வேலை கிடச்சிச்சு போல, ஸோ இவரும் நம்ம கால் அவுட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேலை கிடைக்கிறதுன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணாவே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அண்ட் இஸ் பை ஃப்ரம் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.